நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படியே பண்ணிக்கிட்டாலும் நிம்மதியா இருக்க முடியுமா? உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன வர சொன்னதே அவங்கதான். அவங்க உடனே வர சொல்லிருக்காங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்குமா? நீ இப்ப எங்கன்னு போய் அலைவமா? அம்மா பார்க்கணும்மா. சரி, அவளோட ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி தரேன். மேடம், யாரும்மா நீங்க? உள்ள வாங்க. ரேகா மேடம் இருக்காங்களா? ரேகா மேடம் வெளியில போயிருக்காங்க. எப்ப வருவாங்க மேடம்? அவங்க வரதுக்கு லேட் ஆகும். அவங்க தான் என்ன வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்கம்மா, போய் உட்காருங்க. சார், சார், சார் குடிக்க ஏதாவது? ரேகாங்க கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டருங்க அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அங்கே உட்காந்துருக்க அந்த பொண்ணு யாரு? தெரியல சார், ரேகா மேடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். மா,
ஐயா கூப்பிடுறாங்க. நான் ரேகா மேடத்தை தான் பார்க்க வந்தேன். டிசிபி சார் தான் கூப்பிடுறாரு. எங்க? வாமா. வாமா. ஐயா உள்ள இருக்காரு. போமா. சார், 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 எதிர்பார்க்கல. எப்படி இருக்க சுஷீலா? சாரி, சுசி. என்ன இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பார்க்குற? பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சோ? ஏய் ராஸ்கல், இங்கே இருக்க நீ? உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எப்படி இருக்க நான் கேக்குறேன். உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. நீ சாகணும், நீ சாகணும்டா. இடத்துக்கே வந்து என்னையே சாகடிக்கணும் பாக்குறியா? உன்னை விட்டாதடி. அம்மா சாப்பிடலாமா? இந்த வீட்டுக்கு மருமக வந்திருக்கான்னு தான் பேரு. என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு மட்டும்தான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மகாராணிக்கு சேர்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு. எங்கம்மா அவ? ஊருக்கெல்லாம் வெடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இன்னும் வெடியல. ரூம்குள்ளதான் படுத்துக்கிட்டு இருக்கா, போய் பாரு.
நான் தான் ஒரு வேலைக்காரி இருக்கேனே எல்லா வேலையும் செய்யறதுக்கு. ஏய் ஏய் எழுந்துரு. என்ன நக்கலா? எந்திரிச்சு ஜன்னல்ல காத்து வாங்கிட்டு இருக்க. வேலைக்கு போகல? இனிமே நான் போக போறதில்ல. ஏன்? வேலைக்கு போனா வேலை விஷயமா 4 பேர்கிட்ட பேச வேண்டி வரும். சொந்த மாமா கிட்ட பேசினாலே சந்தேகப்படுற உலகம் தானே. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நிறுத்திரி. என் பிள்ளையா இருந்ததுனால சும்மா விட்டான். இல்ல நீ பண்ண காரியத்துக்கு வேற எவனாவது இருந்தான்னு வச்சுக்க, அங்கே வெட்டி போட்டிருப்பான். ஏய், நான் சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்றல. நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறியே, அது தப்பு இல்லையாடி? இங்க பார், என் பொண்டாட்டி வேலைக்கும் போகணும், பத்தினியாவும் இருக்கணும். சொந்த மாமா கூட போய் பேசிட்டு இருந்தா பத்தினி தனம் போயிடுமா? உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு டைம் இல்ல. இப்போ உன்னால வேலைக்கு போக முடியுமா முடியாதா? ஏய், நான் தான் சொல்லிட்டேல, போக முடியாது. நல்லா இருக்குடி உன் நியாயம். ஏண்டி, என் புள்ள நாய் மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு போடுவான், நான் மாங்கு மாங்குன்னு சமைச்சு வைப்பேன், நீ 3 வேளையும் சாப்பிட்டுட்டு மங்களம் பாடுவியா? அம்மா, இவகிட்ட நம்ம பேச்சு. இவ போனா போகணும், வானா வரணும். இவ மட்டும் எனக்கு வேலைக்கு போகலன்னு வச்சுக்க, சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன். நீ வாமா. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழ ஆடிக்கிட்டு எங்கேயோ போகுமா. இந்த பாருடி, உன் பாசங்களை என்கிட்ட பலிக்காது. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போற வழிய பாரு. நல்லா பாசம் அடிச்சு ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன். ஐயா இத வந்துட்டு ஐயா. ஐயா வா. இத வரங்க ஐயா. எங்கேயா போய் தொலைஞ்ச? ஐயா பக்கத்துல டீ குடிக்க போயிருந்தேன். ஓபன் பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்க்கும்போது மயக்கத்துல தான் இருந்தா. வாங்க ஐயா. எங்க? உள்ள இருக்க ஐயா, வாங்க. மயக்கம் தெரியலையா? ஐயா நான் பார்க்கும்போது மயக்கமா தான் இருந்தா. எவ்வளவு நேரம் வெளில போயிருந்த? டீ கடைக்கு போயிட்டு இப்பதான் வரேன்.
ஐயா நான் பார்க்கும்போது மயக்கமாக தான் இருந்தா அதான் டீ சாப்பிடலான்னு போயிருந்தேன் ஐயா ஐயா மயக்கமாக இருந்தா அதான் போனேன் சாவியை கொடு. ஐயா மன்னிச்சிருங்க சாவி கொடியா. ஐயா ஐயா ம் ஐயா தெரியாம செஞ்சேன் ஓ. ஐயா